கேபிட்டல் இதெல்லாம் போட்டுட்டு நம்மளுக்கு கடைசியா ஒரு பேலன்சிங் ஃபிகர்னு அந்த அக்கௌண்ட்ல வரும்ல, அந்த ப்ராஃபிட்டை தான் நம்ம டிவிசிபிள் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அந்த டிவிசிபிள் ப்ராஃபிட்டை தான் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஓகே, அதுக்கு பேர் தான் டிவிசிபிள் ப்ராஃபிட். ஓகே, சோ இப்போ இந்த ஜெனரல் ரிசர்வ் வந்து இட் இஸ் அ பெர்சன்டேஜ் ஆஃப் டிவிசிபிள் ப்ராஃபிட் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுவும் ஒரு எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். நெட் ப்ராஃபிட் இஸ் 1 lakh. Salary allowable to partners is 50,000 and 10% of the distributable profit to be transferred to general reserve. Okay, net profit எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1 lakh. So profit and loss appropriation accountல இந்த 1 lakh எந்த சைடு போடுவோம்? கிரெடிட் சைட்ல போடுவோம். Salary allowable to partners 50,000. Salary எந்த சைடு போடுவோம்? P&L appropriation accountல salaryங்கிறது firmக்கு expense. So debit சைட்ல போடுவோம். Okay, so இந்த அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? 10% of the distributable profit to be transferred to general reserve.